பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸாக வாய்ப்பு இல்லை என கூறப்படும் நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் ரேஸில் விஜய் படம் இல்லாததை எப்படி பார்க்கிறீர்கள் என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் நாங்கள் எல்லாம் ஆர்வமா இருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல. அது எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. அதனால ஜனநாயகன் படம் எப்போ வருதோ அப்பதான் எங்களுக்கு பொங்கல். தளபதி தான் உங்களுக்கே தெரியும், அவர் படம் வந்தாலும் எப்படி உங்களுக்கு தெரியும். அவர் படம் வந்தா திருவிழா தான் கண்டிப்பா. இப்ப அவரோட ரேஸ் யாராலுமே தடுக்க முடியாது. படம் வந்தா கண்டிப்பா திருவிழா தான். எல்லாருமே பொங்கல் அன்னைக்குதான் பொங்கல், படம் அன்னைக்கு அன்னைக்குதான் பொங்கல். விஜயோட ஜனநாயக படம் ரிலீஸ் சென்சார் போர்டு தடை பண்ணிடுச்சு. இதை ரசிகருக்கு பெரிய ஏமாற்றம். இதை என்ன பண்ணிருக்குன்னா, சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஜனநாயக படம் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்கணும். இதுக்கிடையில பாத்தீங்கன்னா பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சு. பராசக்தி ரிலீஸ் ஆனாலும் இது ஜனநாயக படம் ரிலீஸ் இப்போ எப்படியா இருந்தாலும் இப்போ சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் யார் கதை அம்சத்தை பொறுத்து ரிலீஸ் ஆக போகுது, யாரு நல்லா இருக்கோ அது ஓட போகுது படம். அதுவும் இல்லாமல் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஆகி போச்சு இந்த சர்டிஃபிகேட் தடை பண்ணதுனால. ஜனநாயக படத்தை எதுக்காக இது மாதிரி பிளாக் பண்ணாங்கன்னு தெரியல. நாங்க எம்ஜிஆர் ரசிகர் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்ததுல விஜய் ரசிகர் தான். நாங்க விஜய் அவ்வளவு விருப்பமா எல்லா படமும் ஒரு படம் கூட பார்த்துருவோம். எங்க ஊர்ல பாதி பேர் விஜய் ரசிகர் தான். ஆனா இந்த ஜனநாயக படத்தை யார் ஆஃப் பண்ணானே தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்டா இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா இதை பார்க்கறது நாங்க எவ்வளவு ஆவலோட இருந்தோம். இந்த கடைசி படம்ன்றதால ஊர்ல இருந்து 50 பேர் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஆனா படம் உள்ள இது யாரோட காரணம் இல்ல, படம் எடுத்தவங்களோட தப்பா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பா, இது யாரு காரணமே தெரியல. நாங்க போய் என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. மக்கள் குரல் பகுதியில் வந்தவாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.